தேக்கு ஆமா தேக்கு வந்து எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா வேலி ஓரமா வச்சிருக்கோம், வேலியா இருக்கட்டும் அப்படின்னு. ஆமா இந்த அது எல்லாமே அது தேக்கு மரம். இப்ப அது வந்து இப்ப நம்ம தோட்டம் வாங்கினப்போ நட்டது. இப்போ அதுவும் மேல போயிடுச்சு, நல்லா ஹைட்டா வந்துருச்சு, நல்லா இதா தான் இருக்கு. இது தேக்குக்கு இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா நம்ம கவாத்து வெட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமா ஆமா டக்கு டக்குன்னு வளர்ந்துரும். இந்த தேக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது கீழே நல்லா தூரா இருக்கு, கீழே நல்லா தூரா இருக்கு. ஆனா கவாத்து இது ஊரா வந்துருச்சு பாரு, வெட்டி விட முடியாம போச்சு. அது சார் சர் 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 சர்ன்னு வந்துடும். ஆனா இந்த மரத்துக்கு ஒரு இது என்னன்னா அடர்த்தியா இருக்கும், நல்லா அடர்த்தியா நிழல் தர்ற மாதிரி நல்லா அடர்த்தியா இருக்கும், இலையும் நல்லா பெருசா இருக்கும். இந்த மரங்கள் வந்து அவ்வளவா அடர்த்தி இருக்காது, ஆனா நேரா போகும், நல்லா நேரா போகும். ஆமா இது இப்ப தேக்கு இப்ப நம்மள்ட்ட எப்படி ஒரு 300 400 பக்கத்துல இருக்கும். ஆமா இல்ல இது 5 ஏக்கர் சுத்திலுமே தேக்கு வச்சிருக்கு, இது ஃபுல்லாவே தேக்கு வச்சிருக்கோம். அங்க தென்னங்கண்ணுக்கு நடுவுல தேக்கு வச்சிருப்போம். அந்த மரம்லாம் பாத்தீங்கன்னா சாஞ்சிருச்சு, மழை பெஞ்சு தண்ணி மண் இல்லாம அப்படியே சாஞ்சிருச்சு. அதெல்லாம் இப்ப நம்ம விறகுக்கு தான் ஆகும். ஆமா அதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது, நம்ம விறகுக்கு தான் யூஸ் பண்ணணும். மரத்தை பொறுத்த அளவு எந்த மரமுமே ஒரு குறிப்பிட்ட அட்லீஸ்ட் ஒரு 10 அடிக்காவது நேரா வந்திருக்கணும். நேரா வந்திருந்தாத்தே அந்த தூர்ல இருந்து அந்த வெட்டுறோம்ல அந்த இதுதான் காசு. இடையில கிளைகள்லாம் களைச்சு போடுறாங்கன்னா அதெல்லாம் விறகுக்கு தான் போகும், மற்றபடி வேற எதுக்கும் ஆகாது. அது என்னன்னா நம்ம வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகணும். என்ன ரீசன் அப்படின்னா நிறைய யூடியூப் சேனல்ல அது இதுன்னு பாக்குறோம் இல்லையா. இப்போ இந்த மண் வந்து எப்படின்னா இது ஒரு மாதிரி கலர் மண்ணுன்னு சொல்லுவாங்க. இது வெள்ளாமைக்கு அதிகமா வெள்ளாமைக்கு வந்து அதிகமா இதாகாதுன்னா பருத்தி போடலாம், மற்றபடி ஆடு மாடுகளுக்கு சோளம் இந்த மாதிரி தான் போட முடியும். ஸோ இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க போகும்போதே சரி மரத்தை வச்சு விட்டுருவோம். வச்சோம் அப்படின்னோம்னா இது வந்து எப்படின்னா மரம் வந்து வச்சோன்னே நம்ம காசு பார்க்க முடியாது, குறைஞ்சது 15 வருஷம் 20 வருஷம் ஆகும். ஸோ இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ பிள்ளைங்க இருக்குது, நாளைக்கு பையன் பெரிய பையனாகி காலேஜ் போகிறான், ஒரு பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, ஒரு மேரேஜ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டயத்துல நம்ம ஃபுல்லாக அறுத்தோம்னா பேங்க்ல நம்ம டெபாசிட் பண்ணி வச்ச மாதிரி டக்குன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து நம்ம என்ன தேவையோ நம்ம அதை செஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக வேண்டி தான் இந்த மரம் நட்டது. நிறைய யூடியூப் சேனல்ல இதை பற்றி நிறைய சொல்றாங்க, காயாவை பற்றி சொல்றாங்க, இந்த மகாகனி மரத்தை பற்றி சொல்றாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இப்போ நம்ம ஏரியாவில் வந்து இந்த மரங்கள் பற்றி தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஃப்ரெண்டு இப்போ அங்கே தோட்டத்தில் வாங்கி வச்சிருக்காப்புல, இன்னும் நடலை. அவர் 2 நாள் கழிச்சு நடுறதா ஐடியாவில் இருக்காப்புல. அது போக வந்து இந்த எங்க தோட்டத்துக்கு அங்கிட்டு ஒரு தோட்டம் இருக்கு, அந்த தோட்டத்துல இப்ப மகாகனி நட்டுருக்காங்க. ஆமா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. சரி என்ன பண்ணலாம், ஏன்னா விவசாயம் பண்ணி பூராமே அடி வாங்கிட்டாங்க, எதுலயுமே இல்லை. இந்த இப்போ நம்ம அங்க வெங்காயம் போட்டோம்னா இப்போ கிலோ 15 ரூபாய்க்கு கேட்குறேன். நம்ம வாங்கி நட்டதே கிலோ 20 ரூபாய்க்கு, கிலோ 15 ரூபாய்க்கு கேட்குறேன். அது உழவு கூலியே களை 2-3 களை எடுத்திருக்கு, 2 தடவை மருந்து அடிச்சிருக்கு, திருப்பி வெங்காயத்தை வெளியில எடுத்து ஆஞ்சு இந்த மலையில பூரா வீணா போச்சு. ஸோ அதனால இப்போ வண்டியில வந்து போடுறவன் 2 கிலோ 100 ரூபாய்க்கு போடுறான். அதே வெங்காயத்தை நம்ம வச்சிருக்கிறோம், நம்ம போய் மண்டியில போய் போடையில கிலோ 15 ரூபாய்க்கு எடுக்கிறேன். ஸோ அதனால வந்து மக்கள் நிறைய பேர் விவசாயத்தை விட்டு போனதுக்கு ஒரே ரீசன் இதுதான். எல்லாமே பண்றாங்க, விவசாயம் எல்லாமே தோட்டம் காடு தான் இருக்கு. ஆனா அங்க பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து மனுஷனுக்கு தேவையானதா இருக்காது. பூரா மாடு தீவனம் இதுதான் போடுவாங்களே ஒழிய வேற ஒன்றும் விவசாயம் இல்லை. நம்மளே வந்து இப்போ வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் நெல் போடுவோம், ஒரு ஏக்கருக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த மாதிரி வெறும் காடா போடக்கூடாதுன்றக்காண்டி பருத்தி இந்த மாதிரி எதையாவது ஒன்று நட்டோம்னா, பருத்தியுமே இப்போ விலை இல்லை. ஒரு நேரம் இது இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்கும், பருத்தியே இப்போ விலை இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பருத்தியோட விலை வந்து அதிகமா இருந்தது, 112 ரூபா 115 ரூபா வரையும் போச்சு.
அதாவது இப்போ இப்போ லாஸ்ட் வருஷம் நாங்க போட்டது பருத்தி எவ்வளோன்னா 62 ரூபாய்க்கு போட்டோம் கிலோ. இப்போ என் ஃப்ரெண்டு இப்போ தேனியில ஃப்ரெண்டு போட்டிருக்காப்புல 55 ரூபாய்க்கு போட்டிருக்காப்புல கிலோ. ஸோ ஒரு கிலோ 55 ரூபாய்னா ஒரு கூலி ஆளுக்கு 250 ரூபா கொடுத்து அவங்கள பருத்தி எடுக்க விட்டோம்னா அவங்க மொத்தமா எடுக்கிறதே 10 கிலோ கூட எடுக்க மாட்டாங்க, எடுக்க முடியாது. பருத்தி வெயிட் கம்மி தானே, எல்லா செடியிலும் பிடிங்கி போட்டோன்னா அவங்க எடுக்கிறதே ஒரு 7 to 8 கிலோ தான் எடுப்பாங்க. அப்போ 7 to 8 கிலோன்னா எவ்வளோ ஆச்சு? 8 50 ரூபான்னு வச்சாங்கன்னா 40 ரூபா, 400 ரூபா 450 ரூபா தான் வரும். அதில் நம்ம பருத்தியை நட்டு அதுக்கு மருந்து அடித்து களை எடுத்து எல்லாம் பண்ணி அவங்களுக்கு டீ செலவு, ஒரு ஆளுக்கு 2 நேரம் டீ வடை வாங்கி கொடுக்கணும். 250 ரூபா சம்பளம், 300 ரூபா அவங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா அவங்க ஒரு நாளைக்கு எடுக்கிறதே 400 ரூபா 450 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 100 ரூபா தான். ஸோ அதனால நிறைய பேர் அதை விட்டுட்டாங்க. சரி, இப்போ நம்ம மகாகனிலே ஆப்பிரிக்கன் ஏதோ மகாகனி இருக்குன்னு சொன்னீங்க, அந்த மாதிரி ஆப்பிரிக்கன் காயம்